அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்று உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். அமெரிக்காவில் எதிர்வரும் நவம்பர் மாதம் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் குடியரசுக் கட்சியின் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டுள்ளார். அவரை எதிர்த்து ஜனநாயக கட்சி சார்பில் துணை அதிபர் கமலா ஹாரிஸ் போட்டியிடுகின்றார். இந்த சூழலில் சமீபத்தில் பென்சில்வேனியாவில் பட்லர் பகுதியில் நடந்த பேரணியில் ட்ரம்ப் பங்கேற்ற போது அவர் மீது துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் நடத்தப்பட்டது. துப்பாக்கி குண்டு அவருடைய வலது காதின் மேல் பகுதியை துளைத்து சென்றது. துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் நடந்து சில வாரங்கள் கடந்து செல்வதற்குள் நேற்றைய தினம் மீண்டும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மீது மேற்கு ஃபார்ம் பீச் பகுதியில் உள்ள ட்ரம்ப் சர்வதேச கோல்ஃப் கிளப்புக்கு சென்றவர் கோல்ஃப் விளையாடி கொண்டிருந்தார். அப்போது திடீரென அவருக்கு அருகாமையில் உட்பட்ட தொலைவில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர் பாதுகாப்பான பகுதிக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். ட்ரம்ப் இருந்த பகுதிக்கு அருகில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட சம்பவம் அமெரிக்காவில் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டு அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவிப்பதாக ட்ரம்ப் எதிர்த்து போட்டியிடும் கமலா ஹாரிஸும் தெரிவித்துள்ளார். இந்த சூழ்நிலையில் டொனால்ட் ட்ரம்பை ஏன் கொலை செய்வதற்கு முயற்சிக்கின்றனர் என்று தன்னுடைய எக்ஸ் வலைத்தளத்தில் கேள்வி எழுப்பியிருக்கும் எலன் மாஸ்க், ஜோ பைடன் மற்றும் கமலா ஹாரிஸை கொல்வதற்கு யாரும் முயற்சிகளை கூட எடுக்கவில்லை, இது ஏனென்று பதிவிட்டுள்ளார். இந்த கருத்து பல்வேறுபட்ட தரப்புகளில் இருந்து கடுமையான விமர்சனத்தை ஏற்படுத்தி இருப்பதுடன் அண்மைய சில காலமாக எலான் மஸ்க் தெரிவிக்கும் கருத்துக்கள் மிகவும் மோசமான வகையில் அமைந்திருப்பதாக அவர்கள் கடும் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளார். டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றியீட்டினால் எலன் மஸ்குக்கு முக்கிய அமைச்சர் பதவியை வழங்குவதாக குறிப்பிட்டுள்ள சூழ்நிலையில் டொனால்ட் ட்ரம்புக்கு ஆதரவாக தீவிரமான பிரச்சாரத்தை எலன் மஸ்க் செய்து வருகின்றார். இந்த சூழ்நிலையில் எலன் மஸ்கினுடைய இந்த விமர்சனம் மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உருகும் பனிப்பாறைகள் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் பிரச்சனையை முன்வைக்கும் நேபாளத்தினுடைய பிரதமர். ஐநா தலைமையகத்தின் 22 மற்றும் 23ஆம் தேதிகளில் நடைபெறும் மாநாட்டில் நேபாள பிரதமர் சர்மா ஒலி கலந்து கொள்கின்றார். பூமி வெப்பமயமாதல், காற்று மாசுபாடு போன்ற காரணங்களினால் இமயமலை உருகி கடல் நீர்மட்டம் படிப்படியாக உயர்ந்து வருகின்றது. முன்னர் மதிப்பிட்டதை விட கடல் நீர்மட்டம் உயர்வு நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும் இதனால் கடலோரப் பகுதிகள் பாதிக்கப்படுவதாகவும் ஐநா அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாழ்வான கடலோர பகுதிகள், சிறிய தீவுகள், சிறிய கடலோர கிராமங்கள் நீருக்குள் மூழ்கும் அபாயம் இருப்பதாக காலநிலை மாற்றம் தொடர்பான குழு எச்சரித்துள்ளது. இந்நிலையில் பனிப்பாறைகள் உருகுதல் மற்றும் கடல் நீர்மட்டம் உயர்வு தொடர்பான பிரச்சினையை ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் முன்வைக்க உள்ளதாக நேபாள பிரதமர் சர்மா ஒலி தெரிவித்துள்ளார். நேபாள பிரதமராக பொறுப்பேற்ற பின் முதல் வெளிநாட்டு பயணமாக வரும் 20ஆம் தேதி அமெரிக்காவுக்கு புறப்பட்டு செல்கின்றார் சர்மா ஒலி. அங்குள்ள ஐநா தலைமையகத்தில் 22 மற்றும் 23ஆம் தேதிகளில் நடைபெறும் எதிர்காலத்திற்கான மாநாட்டில் அவர் கலந்து கொள்கின்றார். இந்த பயணம் தொடர்பில் அவர் நாடாளுமன்ற குழுவிடம் ஏற்கனவே தெரிவித்துவிட்ட சூழ்நிலையில் மனித இனம் மற்றும் பூமியின் பாதுகாப்பு, இமயமலை மற்றும் பெருங்கடல்களின் சுற்றுச்சூழல் அமைப்பை பாதுகாப்பது குறித்து நேபாளத்தின் பார்வையை முன்வைக்க இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஐநா சாசனத்தின்படி மற்ற நாடுகளின் விவகாரங்களில் தலையிடக்கூடாது மற்றும் நாட்டின் உள்விவகாரங்களில் மற்ற நாடுகள் தலையிட அனுமதிக்கக்கூடாது என்ற நேபாளத்தின் கொள்கையை ஐநா பொதுச்சபையில் தெரிவிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் நேபாளத்தின் அரசியல் அமைப்பு, ஜனநாயக அமைப்புகள், இறையாண்மை கொண்ட சுதந்திர நாடு தேசம் என்ற அடையாளம் நியாயமான தேசிய நலன் சார்ந்த விடயம் என்பதில் யாரும் அதிலிருந்து விலக முடியாது என சர்மா ஒலி தெரிவித்துள்ளார். இந்தியாவின் கேரள மாநிலத்தில் நிபா வைரஸால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. இவ்வாறு உயிரிழந்த 24 வயதுடைய இளைஞன் உயர்தர பாடசாலை மாணவன் எனவும் குறித்த மாணவனின் நெருங்கிய உறவினர்கள் 181 பேர் தனிமைப்படுத்தலுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. கடந்த ஜூலை மாதம் 14 வயது பாடசாலை மாணவன் உயிரிழந்ததை அடுத்து இந்த ஆண்டு மலப்புரத்தில் நிபாவால் ஏற்பட்ட 2வது மரணமாக இது பதிவாகியுள்ளது. உலக சுகாதார நிறுவனம் இந்த வைரஸ் பற்றி எச்சரித்துள்ளது மற்றும் இதை தடுக்க தடுப்பூசி அல்லது பிற சிகிச்சை கண்டுபிடிக்கப்படாத சூழ்நிலையில் நிபா வைரஸ் வௌவால்கள் மற்றும் பன்றிகள் போன்ற விலங்குகளால் பரவுவதாக கூறப்பட்டுள்ளது. இந்தியாவில் 2 பேர் நிபா வைரஸ் தாக்கத்தினால் உயிரிழந்தமை அடுத்து உலக சுகாதார அமைப்பு இந்திய மக்களுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது.
கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உள்ள குயின் சார்லோட் தீவுகள் போர்ட் மெக்னீல் பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கம் டிக்டர் அளவுகோலில் 6.6 பதிவாகியுள்ளது. பசிபிக் பெருங்கடலுக்கு அடியில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் மையம் கொண்டிருந்ததாக புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நிலநடுக்கம் காரணமாக பல்வேறு இடங்களில் கட்டிடங்கள் குலுங்கியதால் பொதுமக்கள் அலறியடித்துக் கொண்டு வீடுகளை விட்டு வெளியே ஓடிவந்து வீதிகளில் தஞ்சமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கம் காரணமாக சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை. நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதம் குறித்து உடனடியாக தகவல் வெளியாகவில்லை என கனேடிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தேர்வு செய்வதற்கான தேர்தல் எதிர்வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதை முன்னிட்டு இலங்கை முழுவதும் தேர்தல் பிரச்சார பணிகள் சூடுபிடித்துள்ளன. இந்த சூழ்நிலையில் தேர்தல் ஆணைக்குழுவும் தேர்தல் கண்காணிப்பு நிலையங்களும் இலங்கையில் மிக முக்கியமாக தேர்தல் தொடர்பான முறைகேடுகளை தடுப்பதற்கு பல்வேறுபட்ட நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். இதன் ஓர் அங்கமாக யாராவது தேர்தலில் கள்ள வாக்கை அளித்தால் ஓராண்டு காலம் அவர்களுக்கு சிறை தண்டனை விதிக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழு எச்சரிக்கை விடுத்துள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் மோசடியான முறையில் வாக்களித்தால் அபராதமும் சிறை தண்டனையும் விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மோசடியில் ஈடுபடுவோருக்கான அபராத தொகை 2 லட்சம் ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சமாக ஓராண்டு காலம் சிறை தண்டனை விதிக்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டு 23ஆம் இலக்க தேர்தல் விசேட சட்டத்தின் பிரகாரம் இவ்வாறு தண்டனை விதிக்கப்பட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மோசடியான முறையில் வாக்களிப்பவருக்கு முன்னதாக அபராதமாக 5000 ரூபாய் மட்டுமே விதிக்கப்பட்ட நிலையில் இலங்கையில் இம்முறை தேர்தல் மோசடியில் ஈடுபட்டால் 2 லட்சம் அபராதம் விதிக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழு திருத்தம் செய்துள்ளது. வடகிழக்கு உக்ரைனில் உள்ள கார்கிவ் நகரில் ரஷ்யா வான்வெளி தாக்குதல் நடத்தியுள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது. மேலும் அங்குள்ள பல அடுக்குமாடி குடியிருப்பு கட்டடங்கள் மீது ரஷ்ய வெடிகுண்டுகளை வீசியதில் 2 உயிரிழந்திருப்பதாகவும் 40 பேர் வரை படுகாயமடைந்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. குறித்த தாக்குதலில் அக்கட்டடத்தின் 9வது மற்றும் 12வது தளங்களுக்கு இடையில் தீப்பெட்டி எரிந்துள்ளது. இதனையடுத்து தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து பல மணி நேரம் போராடி தீயை அணைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலின் பின்னர் உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி ரஷ்யாவின் இராணுவ விமான தாக்குதல்களிலிருந்து உக்ரைனை பாதுகாக்க உலக நாடுகள் உதவ முன்வர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். லெபனானிலிருந்து வடக்கு இஸ்ரேலை நோக்கி ஹிஸ்புல்லாக்கள் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ள சூழ்நிலையில் லெபனானில் ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக தரைவழி தாக்குதலை உடன் ஆரம்பிக்குமாறு இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகு பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் இராணுவ தளபதிக்கு உத்தரவு பிறப்பித்துள்ள நிலையிலும் நெதன்யாகுவுக்கு எதிரான போரை முழு அளவில் தொடங்குவதற்கு பாதுகாப்பு அமைச்சரும் இஸ்ரேல் இராணுவ தளபதியும் மறுத்து வருவதான செய்திகள் நெதன்யாகுவுக்கு புதிய நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே காசாவில் நடக்கும் போரில் கமாஸை முழுமையாக தோற்கடிக்க முடியாத சூழலில் ஹிஸ்புல்லாவுடன் சம நேரத்தில் லெபனான் எல்லையில் ஒரு போரை தொடங்கினால் அது இஸ்ரேலுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் என பாதுகாப்பு அமைச்சர் கெலண்ட் மற்றும் இஸ்ரேல் இராணுவத்தினுடைய தளபதி கேவி அவர்கள் தெரிவித்து வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. இந்த சூழ்நிலையில் இஸ்ரேலிய அமைச்சரவைக்குள் ஏற்கனவே ஏற்பட்ட குழப்பங்கள் நீடித்திருக்கும் சூழ்நிலையில் லெபனான் மீதான தாக்குதலை தொடங்குவதற்கு மறுத்தால் அல்லது பின்னடித்தால் இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சர் கெலண்ட் மாற்றம் செய்யப்படுவதாக நெதன்யாகு மிரட்டல் விடுத்துள்ளார். ஏற்கனவே நெதன்யாகுவுக்கும் அமைச்சரவையில் பல அமைச்சர்களுக்கும் முறுகல் விடுத்துள்ள சூழ்நிலையில் தற்போது இஸ்ரேல் இராணுவ தளபதியும் ஹிஸ்புல்லாவுடனான போரில் பெரும் வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்துள்ளமை நெதன்யாகுவுக்கு புதிய நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. வடக்கு கோலான் குன்றுகளில் ஹிஸ்புல்லா நடத்திய ஆளில்லா விமான தாக்குதலில் ஐடிஎஃப் இராணுவத்தினர் பலர் உயிரிழந்துள்ளதாகவும் பலர் காயமடைந்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது. இந்த தாக்குதலில் லெபனானிலிருந்து வெடிகுண்டுகள் நிரப்பப்பட்ட 2 ஆளில்லா விமானங்கள் அயன்டோம்களினால் இடைமறிக்க முடியாதவாறு கோலான் குன்று பகுதிகளில் வீழ்ந்து வெடித்து சிதறியதாகவும் இதன் காரணமாக ஐடிஎஃப் இராணுவத்தினருக்கு பாரியளவிலான உயிரிழப்புகள் காயமடைதல்கள் ஏற்பட்டதுடன் இஸ்ரேலிய இராணுவ முகாம் ஒன்று பாரியளவில் சேதமடைந்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது. இவை இன்றைய நாளில் வெளியாகியுள்ள பிரதான செய்தி குறிப்புகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உலகெங்கு நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.